பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. செக்கரியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தை 7. நீ என் வழிகளில் நடந்து என் திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகினால் நீ என் இல்லத்தை ஆள்வாய், என் திருமுற்றங்களுக்கும் பொறுப்பாளி ஆவாய். இங்கே நிற்கும் தூதர்களிடையே சென்று வரும் உரிமையை உனக்கு தருவேன் என்று படைகளின் ஆண்டவர் கூறுகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த புதிய நாளுக்காகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்ததற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறேன் சுவாமி. கடந்த நாட்களிலெல்லாம் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து உமது மகனாக மகளாக எங்களை உருவாக்கி உமது சித்தத்தை நிறைவேற்ற எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. நாங்கள் உம்மை விட்டு வழி விலகி சென்றுவிடக் கூடாது என்பதற்காகவும் என் ஆண்டவரோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்பதற்காகவும் வல்லமையான தூதர்களை எங்கள் நடுவில் அனுப்பி இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. அதிகாலையிலே உம்மை தேடுகிறவர்கள் உம்மை கண்டடைவார்கள் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் என் ஆண்டவரை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் யாருமே எந்த நேரத்திலும் வெறுங்கையாய் சென்றது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலும் கூட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக பிள்ளைகள் நடுவில் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. தூதர்கள் இடையே நடந்து வரக்கூடிய உரிமையை கொடுத்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, விண்ணகத்தில் இருக்கக்கூடிய வான தூதர்களோடு அமர்ந்து உம்மை முகமுகமாய் பார்ப்பதற்கு நீர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த உரிமைக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மூதாதையர்களோடு சேர்ந்து உம்மை ஆராதித்து துதிக்க ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாய் இருக்கும் பொழுதே எங்களுக்காக அந்த உலகத்தில் கடந்து வந்து எங்களுடைய ஆத்துமாவை மீட்டு ரட்சிப்பதற்காக உமது ஒரே பேரான மகனை எங்கள் நடுவில் அனுப்பி கல்வாரி பலியை ஏறெடுத்து கல்வாரி பலியிலே ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு ரட்சித்தவரே உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஒவ்வொரு நாளும் நீர்பட்ட பாடுகளை நினைத்து மனம் வருந்துகின்றோம். ஆனாலும் தகப்பனே, நாங்கள் பலவீனமாக இருக்கக்கூடிய நேரத்திலே சாத்தான் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து எங்களை சோதிக்கின்றான், எங்களை விழ வைத்து விடுகின்றான். நாங்களும் சோதிக்கப்படுகிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் சோதிக்கப்படக்கூடிய வேளையிலே எளிதாக தவறி விடுகின்றோம். ஆண்டவரே, உமது திருமுறைகளை மறந்து போய் விடுகின்றோம். உமது கட்டளைகளுக்கு நாங்கள் மறந்து போய் சாத்தானுடைய கரத்தில் விழுந்து பாவத்தில் சிக்கிக் கொண்டு தவித்துக் கொண்டு இருந்திருக்கின்றோம். ஆண்டவரே, பாவத்தில் விழுந்த பிறகும் பாவ சங்கீர்த்தனம் செய்யாதபடி, என் ஆண்டவரை துதித்து ஆராதிக்காதபடி, என் ஆண்டவரோடு இணைந்து இருக்காதபடி எங்களையே நாங்கள் அழித்து இருந்திருக்கின்றோம். அந்த தருணத்திற்காக இதோ மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கல்வாரிய சிலுவைக்கு முன்பாக வந்திருக்கின்றோம். உமது ரத்தம் வழியக்கூடிய முகத்தை இதோ முகமுகமாய் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, அரை குறை உயிரோடு நீர் கல்வாரியிலே எங்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசிக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது சுவாமி. ஆண்டவரே, உமது திருமுகத்தை பார்க்கும் பொழுது எவ்வாறு அந்த காலத்திலே மக்கள் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு இவரா இந்த உலகத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர், எங்களை குணமாக்கியவர் என்று முகத்தை மூடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உருகுலைந்து போனீரே சுவாமி. இந்த நேரத்திலும் தகப்பனே, பாவம் செய்து செய்து நாங்கள் உருகுலைந்து போய் இருக்கின்றோம். தீமை புரிந்து புரிந்து என் ஆண்டவருடைய மகிமையை இழந்து போய் என் ஆண்டவரோடு பேச முடியாதபடி என் ஆண்டவருடைய முகம் எங்களுக்கு மறைக்கப்பட்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது பரிசுத்த ரத்தம், மாசு மறுவற்ற ரத்தம் இதோ எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுகிறபடியினால் உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைவோம் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த
நாளிலே நீர் எங்களை மன்னித்ததைப் போல நாங்களும் ஒவ்வொருவரையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுக்கு கொடுப்பீராக. ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது எங்களுடைய ஆற்றலாலும் வலிமையாலும் அல்ல, நீர் கொடுத்திருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் தான் என்பதை நாங்கள் உணர்ந்து இருக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட என் ஆண்டவரை தேடி வந்து என்னோடு அமர்ந்து, ஆண்டவரே என்னோடு உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தந்தைமார்களையும் தாய்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு தகப்பன்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். மனம் திரும்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐயோ என் ஆண்டவரை நான் கல்வாரி சிலுவையில் அறைந்து விட்டேனே, என் ஆண்டவரை இதோ நான் வேதனைப்படுத்தி விட்டேனே, பரிசுத்த ஆவியானவரை நான் முகம் குளரச் செய்து விட்டேனே என்று சொல்லி இதோ உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே நாங்கள் வாசிக்கின்றோமே எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 55வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையிலே, கொடியவர் தன் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக, அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார், அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனதினர் என்று. ஆம் தகப்பனே, நீர் எங்களை மன்னிப்பதில் தாராள மனதிரனாய் இருக்கின்றீர். ஆண்டவரே உம்மிடம் திரும்பி வந்திருக்கிறார்களே, அவர்கள் மீது இரக்கம் காட்டுவீராக. அவருடைய தீய வழிமுறைகளையும் கொடிய எண்ணங்களையும் அவர்கள் விட்டுவிட்டு என் ஆண்டவரை பின்பற்றி பரிசுத்த சிந்தையோடு வாழக்கூடிய பிள்ளைகளாய் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. இந்த அருமையான நேரத்திலும் கூட திருமணம் முடியாமல் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். நான் இன்னும் காத்திருப்பேன், இன்னும் நான் 30-35 வயதுக்கு மேல்தான் திருமணம் முடிப்பேன் என்று சொல்லி தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்காதபடி ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை இழந்து கொண்டு திருமணம் முடியாமல் தவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே அவருடைய தாய் தகப்பனுடைய மனநிலை நீர் அறிந்திருக்கின்றீர், தகப்பனுடைய வேதனையை அறிந்திருக்கின்றீர், தாயினுடைய கஷ்டத்தையும் மன பலவீனத்தையும் அறிந்திருக்கின்றீர். அதை புரிந்து கொண்டு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தாங்களை உமது திரு கரத்தில் அர்ப்பணித்து திருமணத்திற்கு தங்களை தயாரிப்பார்களாக. அவர்களோடு நீர் பேசுவீராக. திருமணம் செய்து மகிழ்ச்சியோடு வாழவும் திருச்சபை கட்டியெழுக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாறிவிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் ஒன்றுமில்லை தகப்பனே, காற்றடித்து செல்லக்கூடிய ஒரு பதரை போல் இருக்கின்றோம். நாங்கள் இந்த உலகத்தில் இருப்பதும் வாழ்வதும் உமது கிருபையினால் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, தாவீதோடு நீர் இருந்தது போல், தாவீதோடு உமது கைவன்மை இருந்தது போல், தாவீதோடு உமது புயம் இருந்ததை போல், தாவீதை நீர் வலிமைப்படுத்தியதை போல் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து நீர் அவர்கள் வலிமையை படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நோய்வாய்ப்பட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருந்து மாத்திரையை சாப்பிட்டுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே படுத்த படுக்கையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே இரத்தம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு, இதயம் சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு தன்னையே ஆண்டவரே அறுவை சிகிச்சைக்காக தயார்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். யாரெல்லாம் இந்த நேரத்திலே ஆபரேஷன் தியேட்டரில் இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். என் ஆண்டவருடைய கரம் அவர்களை தொடும்படியாகவும் அவர்கள் குணமடைய வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய அன்பு தெய்வமே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் and ஆசீர்வதியும் சுவாமி. இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்திலும் உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். நேற்றும் இன்றும் மரித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதிலே எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாளோ வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல
பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதேயும், தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னையே, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே, கன்னி தாயே, இரக்கத்தின் ராக்கினியே, உத்திரிக்கை அன்னையே, இந்த நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் அருள் ஆசீர்வாதத்தையும் இரக்கத்தையும் பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன். தாயே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.